ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜோட பென்ஸ் திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு முன்னணி நடிகர் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இது வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது அவரும் வந்து அஃபிஷியலாக எல்சிஓவில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ வந்து செம்ம முன்னணி இயக்குனராக இருக்கிறது தான் நம்மளோட லோகேஷ் கனகராஜ். கிட்டத்தட்ட கோலிவுடோட வாண்டட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இவரோட இயக்கத்தில் வந்து அடுத்து வந்து கூலி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப மும்மரமாக இயக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் இயக்குனர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளரும் கூட அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவரோட தயாரிப்பில் அடுத்தது வந்து பென்ஸ் அப்படின்ற திரைப்படம் வந்து இப்போ வந்து செம்மையாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட பாக்யராஜ் கண்ணன் தான் இயக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட ராகவா லாரன்ஸ் தான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் போஸ்டராக ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏனில் வந்து இப்போ தயாரிப்பாளர் இயக்குனரான நம்மளோட லோகேஷ் கனகராஜ் வந்து ஸோ பென்ஸ் திரைப்படம் அஃபிஷியலாக வந்து எல்சியூலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கமல், விஜய், சூர்யா, கார்த்தி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து எல்சியூவில் இருக்கிற மாதிரி ராகவா லாரன்ஸும் அஃபிஷியலாக வந்து எல்சியூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதனால் இந்த திரைப்படம் குறித்து இப்போ வந்து செம்ம ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது வந்து இந்த திரைப்படம் மூலமாக வந்து எல்சியூவில் வந்து அஃபிஷியலாக நம்மளோட மாதவனும் இணைய போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவர் தான் வந்து பென்ஸ் திரைப்படத்தில் வில்லனாக வந்து நடிச்சிருக்காராம். ஸோ அதனால் வந்து அவரும் வந்து அஃபிஷியலாக வந்து எல்சியூவில் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு. அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை வில்லன் அப்படின்றதுனால வந்து எல்சியூலும் அவர் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு நிறைய கேள்வி வருது. இதற்கான பதில் வந்து இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு கிடைத்துவிடும்.